வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ள போகலாம். பஸ் மாயாவரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த சங்கர் இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே தனக்குள் பாடிக்கொண்டிருந்தான். அவனது கிராமம் மாயவரத்தை அடுத்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அங்கே சுற்றிலும் வயல்பரப்பு, ஒரு சிவன் கோயில், நடுநிலைப் பள்ளி என்று சின்ன ஊர்தான். ஆனால் துப்புரவாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் சுத்தம் கண்ணில் படும். ஒவ்வொரு வீட்டின் முன்னும் சாணமிட்டு கோலம் போட்டு வாசப்படிக்கு குங்குமமிட்டு அத்தனையும் அழகுதான். கிராமத்தை அடுத்த டவுனில் அவன் அப்பா சதாசிவ முதலியார் பெரிய பலசரக்கு கடை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ரசாயன வியாபாரம் என்று வசதியாகவே இருந்தார். அவரால் சும்மா ஒரு கணம் உட்கார்ந்திருக்க முடியாது. பேப்பர் படிப்பார். ஏதாவது ஒப்பந்தம் வந்திருந்தால் அட நாமளும் கொடுத்துட்டு பார்க்கலாமே என்று ஒரு ஒப்பந்தம் அவரும் போட்டு வைப்பார். எத்தனை சம்பாதித்தாலும் போதும் என்ற மனமில்லை அவருக்கு. மனைவி குழந்தைகள் எல்லாம் அப்புறம்தான். ஏதாவது விசேஷம் என்றால் கோயிலுக்கு செல்வாரை தவிர வீட்டில் தினமும் கந்தசஷ்டி கவசம் ஒரு முறை படித்துவிட்டு விபூதி இட்டு கொள்வார். அத்தோடு அவர் பூஜை முடிந்து விட்டது. அவர் மனைவி சாந்தலட்சுமி அவருக்கு நேரெதிர். புதிதாக ஏதாவது வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் அவளுக்கு. அடுக்காக மல்லிகை கனகாமரம் என்று பூவை சூடிக்கொண்டு கணவரோடு தினமும் சினிமா கொட்டகைக்கு போக வேண்டும். தன் வாங்கிய புது புடவையும் நகையும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும். தன்மேல் பொறாமைப்பட வேண்டும் என்று நினைப்பாள். ஆனால் அவள் கணவர் அவளோடு ஒத்துழைத்தால் தானே. சதாசிவ முதலியார் கண்டதெல்லாம் பணம். அதை சம்பாதிக்கும் வழி அவ்வளவுதான். அதற்காக அவர் ஒன்றும் மனைவியையும் குழந்தைகள் இருவரையும் விட்டுவிடவில்லை. அவர் அளவில் தன் கடமை. மனைவி கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுப்பார். தன் குழந்தைகளுக்காக சொத்து சேர்த்து வைத்திருந்தார். பிள்ளைகள் என்ன படிக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. அவரின் சக தர்மினிக்கும் தெரியாது. பிள்ளைங்க பெரிய படிப்பு படிக்குது என்று மற்றவர்களிடம் பீற்றிக்கொள்வாள். வாத்தியார் ஒருவர் வீட்டுக்கு வருவார். அவருக்கு சம்பளம் 50 ரூபாய். சங்கருக்கும் அவன் தங்கை சந்தியாவுக்கும் பாடம் சொல்லி கொடுப்பார். சங்கர் எப்பொழுதும் பாடத்தில் கெட்டிக்காரன். சந்தியாவுக்கு பாடத்தில் கவனம் பத்தாது. படம் போடுவதிலும் கைவேலை செய்வதிலும் நாட்டமாக இருந்தாள். வாத்தியார் இவர்கள் வீட்டு காஃபிக்காகவே தவறாமல் வந்து கொண்டிருந்தார். இப்போது அந்த கிராமம் எப்படி மாறியிருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனது. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து சங்கர் இப்போதுதான் போகிறான். தங்கையின் கல்யாணத்தின் போது கூட அவன் போகவில்லை. அவனின் 12வது வயதில் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறினான். இன்று வரை அவனுடைய 27வது வயது வரை அவனும் எத்தனையோ காரணம் சொல்லி அங்கே போவதை தவிர்த்தான். அவன் தங்கை முதலில் பூ பெய்தியதும் அப்பா அவனுக்கு கடிதம் எழுதினார். ட்ரங்கால் போட்டு பேசினார். வந்துட்டு போப்பா, தங்கச்சி அழுகிறது என்று கெஞ்சி கேட்டார். அப்பா பேசி அவன் அன்றுதான் கேட்டான். அவருக்குள் இத்தனை கனிவு இருக்கிறதா என்ன? இல்லைப்பா, 10வது பொதுத் தேர்வு மாதிரி தேர்வு நடக்கிறது. லீவு எடுக்க முடியாது. டீச்சர் விட மாட்டாங்க. தங்கை சந்தியா ஒரு வாரம் கழித்து அப்பாவை அழைத்து கொண்டு அண்ணனை பார்க்க வந்தாள். அண்ணா, என்மேல் என்ன கோபம்? என்னை பார்க்க கூட வரமாட்டேங்கிற என்றாள். அதெல்லாம் ஒன்றுமில்ல, அண்ணன் படிக்கணுமில்ல, அதான் வர முடியல. எங்கே நீ போட்ட படமெல்லாம் கொண்டு வரலையா? அடுத்த முறை வரும்போது கொண்டு வா. ஏன் அடுத்த முறை கூட நீ வரமாட்டியா? என்னை கொண்டு வர சொல்கிற? சரி நானே வரேன் என்று தங்கையின் தலையை தடவி கொடுத்தான். இவர்கள் பேசுவதை கண்களில் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தார் சதாசிவம். எத்தனை நேசமான குழந்தைகள் இப்படி பிரிந்திருக்கிறார்களே என்று வருந்தினார். கிராமத்தை விட்டு வந்து சென்னையில் இருக்கும் பள்ளியில் சேர்த்து விட்டார் சதாசிவம். டிசம்பர் 8 சங்கரால் மறக்க முடியாத நாள். இவனால் இனிமேல் அந்த கிராமத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திய நாள். அப்போது அவன் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அரையாண்டு தேர்வு முடிந்து வகுப்பில் 2வதாக தேறியிருந்தான். முதலாவதாக சிவகாமி வந்திருந்தாள். சிவகாமி சங்கரின் எதிர்வீட்டு பெண். அவளுடைய அப்பா அந்த ஊரில் இருக்கும் அர்ச்சகராக இருந்தார். சிவகாமியும் அவளுடைய அப்பாவுக்கு தினமும் உதவி செய்வாள். காலையில் கருக்களில் எழுந்து கோலம் போட்டு தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போவாள். அம்மனின் அபிஷேகத்திற்கு தண்ணீர் இறைத்து கொடுப்பாள். பூ பறித்து மாலையாக கட்டி கொடுப்பாள். இதற்குள் மடப்பள்ளியில் பிரசாதம் தயாராகிவிடும். ஒரு கை வாங்கி கொண்டு வீட்டுக்கு ஓடி வருவாள். வரும்போதே சங்கரின் வீட்டில் நுழைந்து அவனுக்கு ஒரு வாய் கொடுத்து விட்டு தான் வீட்டுக்கு போவாள். சிவகாமியின் அம்மா மிகுந்த ஆச்சாரமானவள். காலையில் எப்போது எழுவாள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் விடியற்காலையில் அவளின் அமிர்தமான குரல் கேட்கும். எப்போதும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் பாடிக்கொண்டே காரியம் செய்வாள். மஞ்சள் பூசிய முகம், சற்றே குள்ளமான உருவாக இருந்தாலும் அவள் மடிசாரியில் நடக்கையில் அழகாக இருக்கும். சங்கர் பல சமயம்
அவன் வீட்டின் ஜன்னல் வழியாக அவள் போடும் கோலத்தையும் பாடுவதையும் பார்த்து கொண்டே இருப்பான். ஏன் நம்ம அம்மா மட்டும் இப்படி இருக்க மாட்டேங்கிறாள்? தினமும் சினிமா பாட்டு கேட்டுக்கொண்டும் தலைவாறுவதும் மத்தியானம் 1 மணியாக இருந்தாலும் முகம் கழுவி பவுடர் போட்டு சிங்காரித்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து கொள்வான். சங்கருக்கு சிவகாமி நல்ல சிநேகிதி. அவளுடன் சங்கர் தன் மனக்குறையெல்லாம் சொல்லுவான். அந்த அறியாத வயதிலும் அவள் பெரிய மனுஷி போல் அவனுக்கு ஆறுதல் சொல்வாள். சிவகாமியின் அம்மாவும் அவனை பாசமாக அழைத்து அவனுக்கு பட்சணம் கொடுப்பாள். அந்த டிசம்பர் 8 அன்று ரயில் ஏறும்போது சிவகாமி ஓடி வந்து அவன் கையில் விபூதி பிரசாதமும் முறுக்கையும் திணித்துவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள். இதோ இப்போது 15 வருடம் கழித்து அதே மண்ணை மிதிக்கப் போகிறான். சிவகாமிக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். அதே ஊரில் இருக்கிறாளா? திருமணமாகி வேறு ஊருக்கு போய்விட்டாளா? இப்போது எப்படி இருப்பாள்? அப்போதெல்லாம் துருதுருவென்று போடிக்கொண்டே இருப்பாள். இப்போது மாமி மாறி மஞ்சள் பூசி ஸ்லோகம் பாடிக்கொண்டு இருப்பாள் என்று நினைத்து கொண்டான். பஸ் ஓரிடத்தில் நின்றது. இங்கே 15 நிமிடம் நிற்கும். வெளியில் போயிட்டு வரலாம் என்று கண்டக்டர் குரல் கொடுத்தார். பஸ்ஸில் இருந்தவர்கள் சிலர் இறங்கினர். கொய்யாவும் வாழைப்பழம் கைகளில் ஏந்தி கொண்டு ஜன்னல் அருகே வந்து வியாபாரத்தை தொடங்கினார். அங்கிருந்தவர்களை அங்கிருந்தவர்கள் வியாபாரத்தை தொடங்கினார்கள். நல்ல பொன் கலந்த மஞ்சள் நிறத்தில் பலாப்பழம் பார்க்கும்போதே வாங்க தூண்டுமடி இருந்தது. ஐயா, நல்ல பழம் ஐயா, வாங்கிட்டு போங்க, அம்மாவு கொண்டு போய் கொடுங்க என்று ஒரு பெண்மணி சங்கரின் அருகில் வந்து பழங்களை காண்பித்து கேட்டாள். சங்கர் சற்றே அதிர்ச்சியுடன் எழுந்தான். அம்மா அம்மா என்று உன்னை நான் எத்தனை நாள் மறக்க முயற்சி செய்தேன். என்னால் முடியலையே. இப்பவும் நீ எழுதின அந்த ஒற்றை வரியை பார்த்துத்தானே ஓடி வருகிறேன். ஏன் அப்படி செய்தாய்? உன் வரைக்கும் எப்படி இருந்தாலும் என்னையும் தங்கச்சியும் எப்படி பார்த்துக்கிட்ட? கட்டி தயிரும் என்னையும் ஊட்டி விடுவாயே. எப்படி உன்னால் என்னை வெறுக்க முடிந்தது? இதே மாதிரி பலாப்பழம் தோட்டத்திலிருந்து வரும்போதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்குன்னு நெய் தடவி கொடுப்பியே. சாப்பிடாம தூங்கிட்டா சுண்டை காய்ச்சின பாலை கொண்டு வந்து தூக்கத்தில் என்னை எழுப்பி உன் நெஞ்சிலே சாய்ச்சி வச்சு வாயில் புகட்டுவியே. அத்தனை பாசமாக இருந்த நீ ஏன் என்னை விரட்டி அடிச்ச? அம்மா, நீ எப்படி இருப்ப இப்போ? தலை நரைத்திருக்கும். உன் முகத்திலும் சுருக்கமாக விழுந்திருக்கும். இப்போவும் நீ பழைய மாதிரி ட்ரெஸ் செய்கிறாயோ? சினிமாவில் KR விஜயாவை பார்க்கும்போதெல்லாம் சங்கருக்கு அம்மாவின் ஞாபகம் வரும். அந்த முத்து போல பல்வரிசை கலையான முகம். என்ன கொஞ்சம் அதிகமாக மையிட்டு கொள்வாள். அது மட்டுமில்லாமல் சாந்தலட்சுமி அசல் மகாலட்சுமி மாதிரியே இருப்பாள். இத்தனை வருடம் ஒரு வைராக்கியமாகவே இருந்துவிட்டாலே தவிர, ஆனால் அவன் அம்மாவை மனதிலிருந்து அழிக்க முடியவில்லை. எப்படி முடியும்? அவளின் இரத்தம், அவளின் உயிர்தானே அவனுக்குள்ளும் துடித்து கொண்டிருக்கிறது. ஆத்தாவின் துணிச்சல், வைராக்கியம், வேகம் என்று அனைத்தும் அவனுள் இருந்தது. எப்படியும் படிப்பு முடிந்தால் ஊருக்கு போக வேண்டும் என்று இறுதி ஆண்டிலேயே இராணுவத்தில் சேர்ந்தான். அதுவே அவனுக்கு கவசம் போல அவனை ஊருக்கு போவதை தடுக்க அவன் பெற்றோர்களுக்கும் உதவியாக இருந்தது. பழைய சிந்தனையின் அழுப்பில் சற்றே சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். சாந்தலட்சுமி அந்த வீட்டின் செல்லப்பெண். 3 ஆண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்தவள். இவள் பிறந்த வேளை அவள் அப்பா சண்முக முதலியாருக்கு சுக்கிர திசை அடிக்க ஆரம்பித்தது. அவரின் மாட்டு தீவன வியாபாரம் விருத்தியடைய ஆரம்பித்தது. பால் பண்ணை பெருகியது. செல்வ செழிப்பு கொளிக்க ஆரம்பித்தது. அவளின் ஜாதகத்தை பார்த்த அத்தனை பேரும், இது சாதாரண ஜாதகம் அல்ல, ராஜாங்க வீட்டு ஜாதகம். இந்த குழந்தை போன ஜென்மத்தில் 7 ஊருக்கு மகாராணியாக இருந்திருக்கணும். இவ இருக்கும் இடத்தில் லட்சுமி தாண்டம் ஆடுவா என்றனர். அதனாலேயே தன் தாயார் பெயரையும் சேர்த்து அவருக்கு சாந்தலட்சுமி என்று பெயர் வைத்தார் சண்முக முதலியார். சற்றே மாநிறமாக இருந்தாலும் கண்களும் மூக்கும் செதுக்கின சிற்பம் போல் இருந்தது. அந்த வீட்டில் அவள் வைத்தது தான் சட்டம். அண்ணன்களும் அவளை தரையில் நடக்க விடாமல் தாங்கினர். சாந்தாவின் அம்மா மட்டும்தான் இவளை கண்டித்து கொண்டே இருப்பாள். இந்தா சாந்தா, அடுப்படி வேலையெல்லாம் கற்றுக்கோ. இப்படி விசிறி விசிறி எரியாத எதையும் போகிற இடத்தில் குப்பை கொட்ட முடியாது. என் பொண்ணு ஏண்டி குப்பை கொட்டணும்? அவள் இட்ட வேலையை செய்ய 1000 பேர் இருப்பாங்க. முதலியார் வரிந்து கட்டி கொண்டு வருவார்.
போதுங்க உங்கள் செல்லம். பொம்பளை பிள்ளையை அடக்கமாக வளர்த்தாதான் நல்லது. அகமுடையானோட குடும்பம் நடத்த முடியும். என்னதான் பணம் இருந்தாலும் சில விஷயங்களை நாம் தான் செய்யணும், அனுசரித்து கொண்டு போகணும். இப்படி நான் பேசும்போதெல்லாம் எதையாவது பேசி வாயை அடைச்சிடுறீங்க. பின்னாடி தெரிய போது உங்களுக்கு. ஐயோ அம்மா போதும் உன் பிரசங்கம். என்ன பண்ணணும்னு சொல்லு, செய்துட்டு போகிறேன். சாந்தா, அங்கே நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இங்கே வாம்மா. சின்னண்ணன் பரீட்சைக்கு போகிறான், எதிர்த்தா போல வா என்று பெரிய அண்ணன் குரல் கொடுத்தான். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முகவாய்க்கட்டையை தோளில் இடித்து கொண்டே உள்ளே சென்றாள் சாந்தாவின் தாய். வேகமாக துள்ளி ஓடினாள் சாந்தா. அவளின் வயது இப்போது 17. பணக்கார திமிர் அவள் மனதில் நிறையவே இருந்தது. 10வது படிப்பு போதும் என்று சண்முக முதலியார் நிறுத்திவிட்டார். பெண் படிப்பது அவருக்கு கஷ்டமாக இருந்தது. எதுக்கு புள்ள அவ்வளவு புத்தகத்தை சுமந்து கொண்டு போய் படிக்கணும் என்று, வீட்டோடு இருக்கட்டும், நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை முடித்து விட வேண்டும் என அண்டை பக்கத்தில் இருக்கும் மிராசருக்கெல்லாம் தரகர் மூலம் சொல்லி அனுப்பினார். இந்த சமயத்தில் சீனிவாசன் சண்முக முதலியார் வீட்டுக்கு வந்தான். சீனிவாசன் கொஞ்சம் படித்தவன், பகட்டாக இல்லாமல் எளிமையாக இருந்தான். அந்த நாள் பிஎஸ்சி படிப்பு அவனுக்கு மிகுந்த மரியாதையை கொடுத்தது. அவன் படிப்பு ரசாயனம் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. ஒரு உர கம்பெனி அவனை சண்முக முதலியாரை சந்தித்து ஆர்டர் வாங்கும்படி உத்தரவிட்டதின் பேரில் அவன் முதலியார் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தான். வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன விஷயம்? ஐயா, எங்கள் மூலமாக இந்த புதிய உரத்தை இந்த கிராமத்தில் பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்பது எங்கள் முதலாளியோட விருப்பம். இதனால் உங்கள் சாகுபடி நல்லா பெருகும், தரமும் நல்லா இருக்கும். நிச்சயம் இப்போதை விட அதிகமான விளைச்சல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்கிறேன். அப்போ நான் வரேனுங்க. இருங்க தம்பி, காஃபி குடிச்சிட்டு போங்க. இந்த வடிவு, தம்பிக்கு காஃபி கொண்டு வா. காஃபியை கொண்டு வந்தது சாந்தா. அம்மா தான் நம்மை திட்டி கொண்டு இருக்காளே, இந்த ஒரு வேலையாவது செய்வோமே என்று காஃபியை கொண்டு வந்து சீனிவாசனுக்கு கொடுத்தாள். பருவத்தின் கோளாறு என்று சொல்வதா, இல்லை விதியின் வழி என்று சொல்வதா? சாந்தாவுக்கு முதல் பார்வையிலேயே சீனிவாசனை மிகவும் பிடித்து விட்டது. மெல்ல புன்னகைத்தபடியே காஃபியை நீட்டினாள். அவனும் பருவத்தின் வாசலில் நிற்பவன்தானே. கட்டுமஸ்தான உடம்பு, காந்த பார்வையுடன் சிரித்தபோது கிறங்கி போனான். இந்த உரம் சம்பந்தமாகவே வேண்டுமென்றே அவன் சண்முக முதலியாரின் வீட்டுக்கு அடிக்கடி வந்தான். வரும்போதெல்லாம் அவன் கண்கள் அலைப்பாயும், சாந்தா தென்படுகிறாளா என்று. அவளும் இவன் ஸ்கூட்டரை பார்த்துவிட்டு வேண்டுமென்றே கூடத்தில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருப்பாள். ஒரு முறை அவன் வந்தபோது வீட்டில் எல்லோரும் கோயிலுக்கு போய் இருந்தார்கள். அவள் மட்டும் வீட்டில் இருந்தாள். வீட்டில் பின்பக்கம் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்பா இல்லைங்களா? இல்லையே, கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா நான் வரேனுங்க என்று திரும்பியவன், கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்றான். இருங்க, உட்காருங்க, கொண்டு வரேன். தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தவளின் விரல்களை மெதுவாக தீண்டிக் கொண்டே டம்ளரை வாங்கினான். சட்டென விரல்களை விலக்கி கொண்டாள் சாந்தா. வரேனுங்க, ரொம்ப தேங்க்ஸ் என்று திரும்பியவன் ஏதோ நினைத்து கொண்டவன் போல், நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்களா? டவுன் பக்கம் காலேஜில் பார்த்த போல இருக்கு என்றான். இல்லை, நான் படிப்பை நிறுத்திட்டேன். ஏன், நீங்கள் அதிகம் காலேஜ் வாசலில் தான் இருப்பீங்களா? ஹிஹி, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அசடு வழியே வெளியேறினான். எத்தனை படங்கள் பார்த்திருக்கிறாள்? தன்னோடு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இவன் வந்திருக்கிறான் என்று புரியாதவளா என்ன? இப்படி தொடங்கிய இவர்களின் நட்பு சீக்கிரத்திலேயே உச்சகட்டத்தை அடைந்தது. அடுத்த சந்திப்பை எங்கே எப்போ என்று சொல்லிவிட்டு செல்வான் சீனு. அதன்படி சாந்தாவும் அவனை சந்தித்து கொண்டிருந்தாள். சீனுவின் அருகாமை அவளை மகிழ வைத்தது. ஆற்றங்கரையின் மணலில் அவன் மடிமேல் தலை வைத்து படுத்திருப்பதும், அவளின் கை வளையலை சீண்டியபடியே அவன் இவளை மென்மையாக முத்தமிடுவதும் அவளுக்கு மிகவும் தேவையானதாக இருந்தது. அவளின் முகத்திலும் உடம்பிலும் புது மினுமினுப்பு வந்தது. அத்தனையும் இனி சீனுதான். அவனை தவிர தனக்கு வேறு உலகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தாள். சண்முக முதலியார் சாந்தாவுக்கு பக்கத்து ஒரு மிராசுதாரரின் மகனுக்கு நிச்சயம் செய்ய எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டார். சண்முக முதலியாரின் பெண் என்றதும், பெண்ணை கூட பார்க்க வேண்டாம், குடும்பம் நல்ல குடும்பம், அது போதும் என்று பிள்ளை வீட்டார் சொல்லிவிட்டார்கள். அத்தனையும் ஜரூராக நடந்தது. சாந்தாவுக்கு திக்கென்று இருந்தது. என்னதான் செல்லமாக இருந்தாலும் விஷயத்தை சொல்ல பயமாக இருந்தது. வருகிற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தத்தை வைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டனர். சண்முக முதலியாரின் வீட்டு விசேஷம் என்றால் சும்மாவா? ஊரே திரண்டு வந்தது. அவரவர்கள் வீட்டு வேலைகளை பங்கு போட்டு செய்ய ஆரம்பித்தார்கள். சாந்தாவுக்கு செய்தியை எப்படி சீனுவுக்கு சொல்லி அனுப்புவது என்றே தெரியவில்லை. இதோ வரமாட்டானா, அதோ வரமாட்டானா என்று வெள்ளிக்கிழமை வரை ஓடிவிட்டன. அவனும் அந்த பாடில்லை. டவுனுக்கு உரம் வாங்க போன கடைப்பையனிடம் சீட்டு எழுதி அனுப்பினாள். அவனும் 1000 கேள்விகள் கேட்டான். ஒரு வாராக பொய் மேல் பொய் சொல்லி அவனை அனுப்பி வைத்தாள்.
சீட்டை பார்த்த சீனிவாசன் அடித்து பிடித்து ஓடி வருவதற்கும் சண்முக முதலியார் பாக்கு வெற்றிலையை மாற்றிக்கொள்வதற்கும் சரியாக இருந்தது. ஓடி வந்தவன் செய்வதறியாமல் சிலையாக நின்றான். வாங்க தம்பி, நல்ல நேரத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள், இருந்து சாப்பிட்டு போங்க என்று வடிவு வரவேற்று உட்கார்த்தி வைத்தாள். நம்மோடு இந்த பெண் பழகினது சும்மாதான் போலிருக்கு. நாம தான் அனாவசியமாக ஏமாந்து விட்டோம். மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? நான் ஒரு பொழுதுபோக்காக அவளுக்கு இருந்திருக்கிறேன் என்று எண்ணி வருந்தியபடியே ஓரத்தில் உட்கார்ந்திருந்தான். எல்லாம் நல்லபடியாக முடிந்து சீனுவும் கடைசி பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்ட பின்பக்கம் கை கழுவ போனான். அவன் சற்றும் எதிர்பாராமல் அங்கே சாந்தா நின்றிருந்தாள். இப்படி கை விட்டுட்டீங்களே என்று பொங்கி வரும் கண்ணீரை அடைக்கபடியே சுற்றுமுற்றும் பார்த்தபடி பேசினாள். நான் சாந்தா, அங்கே என்னம்மா செய்கிற? இதோ வந்துட்டேன்பா, நாளைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடிக்கிற ஆலமரத்தாண்ட வாங்க என்று சொல்லிவிட்டு அவசரமாக உள்ளே ஓடினாள். வருகிற தை மாதம் முதல் முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. பிள்ளை வீட்டாரும் சென்றன. சாந்தாவுக்கு இப்போது கட்டுப்பாடுகள் அதிகமாக ஆகியது. அம்மா அவளை இங்கே போகாதே அங்கே போகாதே என்று தடை விதிக்க ஆரம்பித்தாள். மறுநாள் மதியம் எல்லோரும் வேலை செய்து அலுப்பில் தூங்கி கொண்டிருந்தனர். சாந்தா மெதுவாக பிள்ளையார் கோயிலை நோக்கி சென்றாள். அங்கே சீனு இவளுக்காக காத்திருந்தான். ஒரே நாளில் சீனு பைத்தியக்காரன் போல் ஆகியிருந்தான். விளையாட்டாக ஆரம்பித்தவன் உண்மையாகவே சாந்தாவிடம் தன்னை இழந்திருந்தான். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே, என்னால் வாயை திறந்து ஒன்றும் பேச முடியல, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அவன் கையை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். என்ன செய்ய சாந்தா, எல்லாம் முடிந்து விட்டதே. உன்னோட வாழ்க்கையில் நான் இனிமேல் தலையிடுறது நாகரிகம் இல்லை. என்னோட வசந்த காலம் என்றால் அது உன்னோட பழகின நாட்கள்தான். இதோ பாருங்க, நான் இப்போது நீங்கள் பேசுகிற வசனத்தை கேட்க வரல. மேற்கொண்டு என்ன செய்கிறதா உத்தேசம்? இனிமேல் என்ன செய்ய முடியும் சாந்தா? ஏன் செய்ய முடியாது? தாலியாக கட்டிட்டாங்க, சாக்கு போகு சொல்லிட்டு போயிடலான்னு பார்க்காதீங்க. என்ன சாந்தா, எனக்கு தெரிஞ்சுமா இப்படி சொல்கிற? நேற்றிலேருந்து பைத்தியக்காரன் போல் இருக்கிறேன். சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் மேஜர், என்னை யாரும் தடுக்க முடியாது. அடுத்த வாரத்துக்குள்ளே டவுனில் வீடு ஒன்று வாடகைக்கு பிடிங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டில் சம்மதம் வாங்குங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கோயிலில் கல்யாணத்தை முடிச்சிடுறோம். தைரியமாக குடும்பத்தை ஆரம்பிப்போம். பிறகு வர பிரச்சனையை எதிர்கொள்வோம். ஒரு வாரத்தில் மற்ற எல்லா ஏற்பாட்டையும் கவனித்து விட்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் ரெடியாக பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன். காலையில் 3 மணிக்கு முதல் பஸ்ஸில் போயிடலாம். இவள் சொல்ல சொல்ல அவன் வெளிரி போய் இவளையே பார்த்து கொண்டிருந்தான். முகமெல்லாம் வேர்த்து சட்டென கீழே உட்கார்ந்தான். அம்மாவிடம் எப்படி சொல்வது? இதனால் தங்கையின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது? தன்னையே நம்பியிருக்கும் குடும்பத்தை எப்படி விட்டுவிட்டு வருவது? ஜவுளி கடையில் கணக்கெழுதி கஷ்டப்பட்டு இவனை படிக்க வைத்து இவனால் தன் பெண்ணுக்கு ஒரு எதிர்காலம் விடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அப்பாவை எப்படி ஏமாற்றுவது? இவையெல்லாம் எப்படி இத்தனை நாள் என் நினைவில் வராமல் போனது? யோசித்தபடியே தலையை கவிழ்த்து உட்கார்ந்து இருப்பவனை உலுக்கி, இந்தாங்க, இந்த வளையலை வைத்து பணம் வாங்கி எல்லா ஏற்பாட்டையும் செய்யுங்க. நீங்கள் தயங்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. என்னை ஏமாத்திட மாட்டீங்களே என்று அவன் கைகளை தன்னோடு சேர்த்து மண்டியிட்டு அழுதவளை சீனு அணைத்து கொண்டான். இவ்வளோ தூரம் துணிந்த பிறகு இனிமேல் யோசிக்கக்கூடாது. சரி, நான் உன்னை அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து அழைச்சிட்டு போகிறேன். நீ தைரியமாரு. உன்னை தவிர வேறு யாருக்கும் என் வாழ்க்கையில் இடமில்லை. வர பிரச்சனையை சமாளிப்போம் என்று அவளை தேய்ச்சினான். சரி, நான் போகிறேன், என்னை தேடுவாங்க. வளையல் எங்கேன்னு கேட்டால் நான் சமாளிச்சுக்குவேன், நீங்கள் கிளம்புங்க. பரபரவன நடந்து வீடு வந்து சேர்ந்தாள். முன் வாசலில் முதலியார் மூங்கில் நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு பந்தல் பிரிப்பவனை ஏவி கொண்டிருந்தார். நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் காஃபி கடனை முடித்து கொண்டு அவரவர் உடைமைகளுடன் முதலியாரிடம் விடைபெற்று கொண்டிருந்தனர். வாசல் பக்கம் போனால் நிச்சயம் அப்பா கேள்வி கேட்பார். பின்பக்கமாக சென்று மருதாணி இலை பறித்து மடியில் கட்டி கொண்டு மெதுவாக உள்ளே நுழைந்தாள் சாந்தா. சாந்தா, எங்கே போன? அத்தை குரல் கொடுத்தாள். இதோ இங்கே தான் பின்னாடி மருதாணி பறிக்க போனேன். இப்போ என்னடி மருதாணி வேண்டியிருக்கு? நேத்திக்கு தானே இட்டுண்ட. நகையெல்லாம் போட்டுக்கின்னு அங்கங்கே தெரியாத. அக்கா, அவளாண்ட நகையெல்லாம் வாங்கி பொட்டியில் வைங்க. இதோ பலகாரம் கொடுத்து அனுப்பிட்டு வரேன் என்ற வடிவு சாந்தாவின் அத்தையிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு பின்பக்கம் போனாள் வடிவு. ஐயையோ அத்தையா, வெளவெளத்து போனால் சாந்தா. நகையெல்லாம் கலட்டி கொடுத்தாள். எங்கடி வளையல் உன்னை காணோம்? வளையலா? என்ன வளையல்? சரியாக தானே இருக்குது தடுமாறினாள் சாந்தா. சாந்தா, விளையாட்டு பிள்ளையா இருந்த எப்படி? எங்கேயாச்சும் கலட்டி வச்சியா? இல்லையே, மருதாணி பறிக்கும்போது விழுந்திருக்கும் என்று இங்கும் அங்கும் தேடினாள். பறிக்கும்போது என்ன தோடா மோதிரமா? வளையல் டி, எங்கே போட்டேன்னு
அதட்டினாள் அத்தை. அதற்குள் மூத்தண்ணன் அந்த பக்கம் வந்தான். என்னங்க? இங்கே பாருங்கப்பா, உன் தங்கச்சி வலையில் தொலைச்சிட்டு வந்திருக்கா. இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், பார்ப்போம். அவளை போய் திட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு மாதத்தில் மாப்பிள்ளை வீடு போக போகிறா. விடுங்க, தேடி பார்ப்போம். செல்லம் கொடுத்தே கெடுக்கிறீங்க. எனக்கென்ன, இந்த வடிவு வந்து நகையை வாங்கி வை என்று குரல் கொடுத்தாள் அத்தை. விட்டால் போதும் என்று சாந்தா அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனாள். அவளுக்கு தெரியும் அத்தையை பற்றி. பயங்கரமான ஆள் அவள். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கு இருந்திருந்தால் எப்படியும் கண்டுபிடித்து விடுவாள். இங்கு அத்தை தான் சாந்தாவை தன் பையனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று முதலியாருடன் நடையாக நடந்தாள். என்ன சண்முகம், என் மகனுக்கு என்ன குறைச்சல்? சொந்த வீடு, நிலமெல்லாம் இருக்குது, பலசர கடை இருக்குது, ஒரே பிள்ளை. இன்னும் என்ன வேணும்? ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தால் நல்லது தானே. சொந்தம் விட்டு போகாமல் இருக்கும். இல்லைக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதை தவிர வேறு ஏதாவது இருந்தால் பேசு. நமக்குள்ளே இந்த உறவு நிலைக்கணும்னா இனிமே இப்படி சம்மதம் பேச வராதே என்று முதலியார் முகத்தில் அடித்தார் போன்று சொல்லிவிட்டார். நிச்சயதார்த்தம் நடந்த போதும் கூட அத்தையின் முகத்தில் ஏமாற்றத்தின் சாயல் இருக்கத்தான் செய்தது. சாந்தா யோசித்தபடியே இருக்க இங்கே அத்தையும் யோசித்து கொண்டிருந்தாள். எல்லோரும் அசதியாய் தூங்கி கொண்டிருக்க சாந்தா வாசலை தாண்டி போவதை அவள் அரை தூக்கத்தில் கவனித்தாள். முன்பு எங்கே போயிருந்து என்று கேட்டபோது பின்னாடிதான் இருந்தேன் என்று சாந்தா சொன்னது அவளுக்கு சந்தேகத்தை தந்தது. பின்னும் வளையல் வேறு காணவில்லை. இந்த பெண் எதையோ மறைக்கிறாள், தவறு எங்கோ நடந்திருக்கிறது என்று அவள் உள்மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. அதனால் அவள் கண்கள் இன்னும் தீவிரமாக சாந்தாவை கண்காணித்தது. நகைகளை சரிபார்த்து வைத்துவிட்டு வந்த வடிவு, இங்கே பாருங்கக்கா, இந்த பெண் நல்ல நாளும் கிழமையுமா வளையலை தொலைச்சிட்டு வந்திருக்கு. தொலைச்சதும் இல்லாமல் என்ன ஒரு விட்டேத்தியாக இருக்கா பாருங்க. எப்படி தான் மாமியார் வீட்டில் போய் குப்பை கொட்ட போகிறாளோ. அவங்களை பார்த்தா ரொம்ப கராராக இருக்காங்க. இவளை என்னடானா உங்கள் தம்பி செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது என்று நாத்தியின் பக்கத்தில் வெற்றிலை பெட்டியுடன் களைப்பாக உட்கார்ந்தாள் வடிவு. என்னடி செய்கிறது? சண்முகம் கேட்க மாட்டேங்கிறான். நீ தான் அந்த பிள்ளைக்கு மெதுவாக நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். வீட்டு காரியங்களை செய்ய பழக்கப்படுத்து. என்னதான் பணத்தை நாம் கொடுத்தாலும் பதுவுசாக இருக்க தெரியணும் பொம்மநாட்டிக்கு. வேறு ஏதாச்சும் காரியம் இருந்தால் சொல்லு, நான் ஊருக்கு போகணும். அங்கே அவங்களும் பிள்ளையும் சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க. என்னதான் ஆள் செய்தாலும் நாம் இருந்து கவனிக்கிற மாதிரி ஆகுமா சொல்லு? அது என்னமோ வாஸ்தவந்தான். வியாழக்கிழமை நாள் நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா ஆசாரியிடம் திருமாங்கல்யம் செய்ய கொடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் வெள்ளி பாத்திரம்லாம் வாங்கணும். நீங்கள் இருந்தால் எனக்கு தோதா இருக்கும். அதுக்கென்ன, நான் போயிட்டு வியாழக்கிழமை வரேன் என்று ஒரு வழியாக அத்தை ஊர் போய் சேர்ந்தாள். சாந்தாவுக்கு நிம்மதியாயிற்று. இனி அடுத்த வெள்ளிக்கிழமை சீனிவாசனோடு போக வேண்டிய வேலைகளை பார்க்க வேண்டும். ஓரத்தில் படபடப்பாக இருந்தாலும் துணிச்சலாக இருந்தால் எப்படியும் ஒரு வாரத்தில் அப்பாவையும் அண்ணனையும் சரி செய்து விடலாம். ஆரம்பத்தில் சத்தம் போடுவார்கள், போக போக சரியாகிவிடும். எப்படியாவது அப்பா சமாதானமானவுடன் சீனிவாசனை இங்கே அழைத்து வந்து விட வேண்டும். மாதம் அவன் குடும்பத்திற்கு ஏதோ ஒரு தொகையை கொடுக்க சொன்னால் அப்பா கொடுத்துட்டு போகிறார். என்னால் அங்கே போய் இருக்க முடியாது என்று மனக்கணக்கு போட்டாள். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் அவளை நெருடியது. நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டதே என்று. இன்னும் முன்னாடியே நான் அப்பாவிடமோ அம்மாவிடமோ இதை பற்றி சொல்லியிருக்கணும். யாருக்கு என்ன தெரியும் இத்தனை சீக்கிரம் நிச்சயம் செய்வார்கள் என்று. பார்ப்போம். துணிந்த பின் தயங்கக்கூடாது. எப்படியும் வாழ்ந்தால் சீனிவாசனோட தான் வாழ வேண்டும் என்று தனக்குள் உறுதி எடுத்துக்கொண்டாள். மெதுவாக ஒரு பையில் துணிமணிகள் எடுத்து வைத்து கொண்டால் யாரும் பார்க்காத இடத்தில் பையை ஒளித்து வைத்தாள். கைச்செலவுக்கு பணம் தேவையாயிற்றே. அம்மாவின் அலமாரியை குடைந்து புடவையின் அடியில் வடிப்பாக இருந்த சில 100 ரூபாய் நோட்டுகளை பத்திரப்படுத்தினாள். வடிவு அங்கே பணத்தை வைப்பளித்த வரை எடுக்க மாட்டாள். வருஷத்திற்கு ஒரு முறை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து வெள்ளி பாத்திரம், நகை என்று ஏதாவது வாங்குவாள். அதனால் அம்மா இப்போதைக்கு இந்த பணத்தை தேட மாட்டாள் என்ற தைரியத்தில் பணத்தை எடுத்து பத்திரப்படுத்தினாள். ஒரு முறை மனதுக்குள் ஒத்திகை பார்த்து கொண்டாள் சாந்தா. யாரிடமாவது சொல்லலாமா உதவி செய்ய சொல்லி என்று நினைத்தால், வேண்டாம், காரியம் கெட்டுவிடும், நாமே சமாளிப்போம் என்று தைரியம் கூறிக்கொண்டாள். நாட்கள் என்னமோ மெதுவாக நகர்ந்தது. நாள் நெருங்க சாந்தாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. முன்பு போல் துள்ளி ஓடுவதில்லை. யாரிடமும் வம்படிப்பதில்லை. வடிவு கூட கவனித்தாள். பரவாயில்ல, இப்போவாது இந்த பொண்ணுக்கு புத்தி வந்ததே என்று தன் பெண்ணை பெருமையாக நினைத்து கொண்டாள். வியாழக்கிழமை அத்தையம்மா வந்து இறங்கியது சாந்தாவுக்கு தூக்கி வாரி போட்டது. வடிவும் அத்தையும் பேசி கொண்டது சாந்தாவுக்கு தெரியாது. ஐயோ, இவ எங்கே இந்த பொழுதுக்கு வந்தாள் என்று நொந்து கொண்டாள். விடிந்தால் சாந்தா சீனுவை பஸ் ஸ்டாண்டில் சந்திக்க வேண்டும். வேண்டிய ஏற்பாட்டை அவன் நிச்சயம் செய்திருப்பான். அவளுக்கு தெரியும் சீனு அவளிடம் எத்தனை அன்பு வைத்திருக்கிறான் என்று. அந்த அன்பு காதல் எல்லாம் அவளை ஒரு சாவி கொடுத்த பொம்மை போல் ஆட்டிக்கொண்டு இருந்தது.
எப்படியோ எடுத்துட்டு போக வேண்டிய மூட்டையை பின்னால் கொண்டு போய் மறைவாக வைத்துவிட்டாள் சாந்தா. குறுக்கும் நெடுக்கும் நடந்து போனால் ஓரிடத்தில் இருப்பு கொள்ளாமல் தவித்தாள். என்னதான் சீனுவுக்கு தைரியம் சொன்னாலும் உள்ளுக்குள் பந்தாக ஏதோ நெஞ்சை அடைத்து கொண்டது. 2 முறை அறையில் உள்ள கடிகாரம் சரியாக ஓடுகிறதா என்று சோதித்து பார்த்து கொண்டாள். இரவு வீட்டில் ஆண்கள் சாப்பிட்டு முடித்த பின் வடிவும் அத்தையும் சாப்பிட உட்கார்ந்தனர். சாந்தா வழியே வந்து இருவரையும் உட்கார வைத்து ஓடியாடி பரிமாறினாள். என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்யலாம் என்று பட்டியலிட்டபடியே சாப்பிட்டனர். வேலை முடிந்து தன் அறைக்கு வந்து கதவை தாளிட்டு விட்டு பீரோவை திறந்து காலையில் கட்டிக்க வேண்டிய சேலையும் நகையும் தலையணை அடியில் வைத்தாள். காலையில் எழுந்து பீரோவை திறந்து சத்தம் கேட்டு யாராவது வந்துவிட்டால் எல்லாம் முன்னெச்சரிக்கையாக பார்த்து கொண்டாள். கடவுளே, இந்த அத்தை இங்கே படுக்க வராமல் இருக்க வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டாள். நல்ல வேளையாக வடிவும் அத்தையும் பேசிக்கொண்டே முன்னறையில் படுத்து கொண்டனர். தூக்கமில்லாமல் அந்த இரவு மெல்ல நகர்ந்தது. 2:30 மணிக்கெல்லாம் எழுந்து முன்னறையில் இருக்கும் பாத்ரூமில் குளித்து முடித்து தயாரானாள். மெல்ல கதவை திறந்து பார்த்தால் கூடம் வெறிச்சோடு இருந்தது. சன்னமாக 0 வால் பல்பு எரிந்து கொண்டிருந்தது. மெதுவாக வெளியில் வந்து பின் கதவை நோக்கி நடந்தாள். பின் கதவை திறந்தவள் அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள். அங்கே சண்முக முதலியார், வடிவு, அத்தை 3 பேரும் நின்றிருந்தனர். சாந்தா அப்படியே உறைந்து போனாள். பாத்தியா சண்முகம், பாத்தியா? நான் சொன்னதை நம்ப மாட்டினியே. இப்போ பார் உன் பொண்ணோட யோக்கியதை என்று அத்தை மூச்சிறைக்க கத்தினாள். அக்கா, தயவுசெய்து சத்தம் போடாத, ஆளுங்கள்லாம் தூங்குறாங்க, உள்ளே வா என்று அத்தையை கூப்பிட்டு கொண்டு சாந்தாவின் கைப்பற்றி தரதரவன இழுத்து கொண்டு உள்ளே வந்தார். சாந்தாவின் அறையில் வந்து தாளிட்டு கொண்டார். இப்போ சொல்லு, எங்கே கிளம்பிட்ட? எத்தனை நாளாக குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க நினச்சிட்டு இருக்க? சொல்லுடி. இத்தனை நடந்தும் எப்படி கல்லாட்டம் நிற்கிற பாரு. சொல்லு, யாரவன்? சொல்லு, யாரவன் என்று மாறி மாறி கன்னத்தில் பலார் பலாரென அறைந்தார். அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு அழுதவனம் நின்றாலே தவிர சாந்தா வாயை திறக்கவில்லை. நல்ல வேலை, என்னமோ வயிற்றை கலக்குதேன்னு பின்னாடி போனேன். அந்த மூட்டை கண்ணில் பட்டது. என்னன்னு பார்த்தா நகையும் பணமும் துணியும். பார்த்ததும் வெடவெடன்னு ஆயிடுச்சு. உங்களை வந்து எழுப்பினேன். நம்ம குடும்பத்தில் இப்படி யாரும் செய்ததில்லை தம்பி. சொல்லு, யாருன்னு சொல்லு என்று சாந்தாவின் மயிரை பிடித்து சுவரில் இடித்தார். தன் பெண் நடந்தாலே கால் வலிக்கும் என்று நினைப்பவர் சண்முகம். தன் குடும்ப கௌரவத்தை காற்றில் பறக்கவிட இருந்தவளை கொன்றாலும் பரவாயில்லை என்று ஆவேசமாக அவளை அடித்தார். வடிவு ஓடி வந்து தடுத்தாள். பிள்ளையை அடிக்காதீங்க, சொல்லுமா கண்ணு, யாருன்னு சொல்லு. மெல்ல வாய் திறந்து சாந்தா எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். கேட்ட மூவரும் சிலையாக நின்றன. சரி, போனது போகட்டும். நல்ல வேலை, ஏடாகுடமாக எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. ஏ வடிவு, இங்கே இவளோட இரு. அக்கா, நீயும் கூடவே இரு. தயவு செய்து சத்தம் போட்டு என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துடாத. நான் போய் அந்த பையனை ஒரு கை பார்த்துட்டு வரேன். பத்திரம் தம்பி, இவ எனக்கும் குழந்தைதாண்டா. என் பிறந்த வீட்டு பெருமையை நான் ஒருபோதும் குலைக்க மாட்டேன். போயிட்டு வா. சண்முக முதலியார் தன் விசுவாசமான வேலையாட்களை கூப்பிட்டு, அவனை கவனிக்கிற விதத்தில் கவனித்து இனி இந்த ஊர் பக்கமே வரவிடாமல் செய்யுங்க என்று ஏவி விட்டார். அந்த சோதனையான இரவும் முடிந்து பொழுதும் பொலபலவென விடிந்தது. சாந்தா அறையின் மூலையில் இம்மியளவும் நகராமல் அப்படியே கல்லாக உறைந்து போனாள். போனவர்கள் வெற்றி களிப்புடன் வந்து சண்முக முதலியாரின் காதுகளில் ஏதோ ஓதினார்கள். அவரும் திருப்தியாக தலையை அசைத்து கொண்டார். வீட்டில் மயான அமைதி நிலவியது. ஒருவரை ஒருவர் பார்ப்பதையும் பேசுவதையும் தவித்தனர். எத்தனை நாள்தான் பூசி மறைக்க முடியும்? 2 தினங்களில் செய்தி அறிந்து மிராஸ்தார் வந்தார். வரும்போது அவர் புயலாக தென்பட்டார். மாற்றிய தாம்பூலத்தை கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்துவிட்டு, இனி உங்கள் உறவு வேண்டாம் என்று இறைந்துவிட்டு சென்றார். எத்தனை எடுத்து சொல்லியும் அவர் செவி கொடுத்து கேட்கவில்லை. எனக்கு வேண்டியது வீட்டுக்கு விளக்கேற்ற மருமகள். இத்தனை செய்த பின் இன்னும் என்ன செய்ய மாட்டாள்? வேண்டாம் உங்களோட வீண் பேச்சு, எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று வந்த சீக்கிரத்தில் காரில் பறந்தார். காட்டு தீ போல் ஊர் முழுவதும் செய்தி பரவியது. சிலர் உண்மையாகவும் சிலர் கேலியாகவும் விசாரிக்க வந்து போனார்கள். அன்றிரவே சண்முக முதலியார் மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பிள்ளைகள் இருவரும் இணைந்து போனார்கள். சாந்தா கூட ஒரு கணம் கதிகலங்கித்தான் போனாள். வடிவு உயிரற்ற பிணம் போல் இருந்தாள். அத்தைதான் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாள். அவள் பிள்ளையும் கணவரும் அங்கேயே 2 தினங்களாக தங்கியிருந்தனர். 2 நாள் கழித்து கண்ணை விழித்தார் சண்முக முதலியார். விழித்தவர் முதலில் அக்காவை அழைத்து அவள் கைகளை பிடித்து கண்களில் ஒத்தி கொண்டு அழுதார். தம்பி, உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீ நல்லா இருந்தால் தானே இந்த குடும்பம் நிலைக்கும். அமைதியே இருப்பா. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? செய்த என் குடும்பமே உன் காலுக்கு செருப்பாக இருக்கும். என்னப்பா பெரிய பேச்செல்லாம் பேசுகிற? என்னன்னு சொல்லு. உன் பிள்ளையை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்வியா?
அவளை உன் மருமகளை ஏத்துப்பியா? என் சொத்து சுகமெல்லாம் எழுதி கொடுக்கறேன். அவள் குழந்தை தெரியாமல் செய்துட்டா, தயவு பண்ணக்கா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு அழுதார். தம்பி, நான் அவர்கிட்டையும் பிள்ளையிடமும் பேசிட்டு சொல்கிறேன். எனக்கு இதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. சாந்தாவும் என் குழந்தைதான். பின்பு சதாசிவத்திற்கும் சாந்தாவுக்கும் திருமணம் எளிமையாக நடந்தது. சண்முக முதலியார் தன் உரத் தொழிலையே மாப்பிள்ளைக்கு சீதனமாக தந்தார். வீடும் நகைகளும் வாரி வழங்கினார். அண்ணன் இருவரும் தன் தங்கை வாழ்ந்தால் போதும் என்று அள்ளி கொடுத்தனர். ஆனால் சாந்தா மட்டும் இரும்பாகத்தான் இருந்தாள். இருக்கட்டும், இந்த அத்தையினால் தானே என் விருப்பம் நிறைவேறாமல் போனது. இவளை உண்டு இல்லை என செய்கிறேன் பார். காட்டி கொடுத்ததும் இல்லாமல் தன் பிள்ளைக்கே இத்தனை சொத்தும் வரவேண்டும் என்று நாடகம் ஆடிவிட்டாள். இவள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டாவிட்டால் நான் சாந்தா இல்லை என்று தனக்குள் சூளுரைத்து கொண்டாள். திருமணம் முடிந்த பின் அவள் அப்பாவிடமும் அண்ணன் இருவிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இனி உங்கள் வீட்டு வாசற்படி மிதிக்க மாட்டேன். என் வாழ்க்கை என் கனவுகளோடு கலைந்து விட்டது என்று முடிவுக்கு வந்தாள். அன்று வீட்டை விட்டு வந்தவள் மறுபடியும் தன் முதல் பிரசவத்திற்கூட அங்கு போக மறுத்தாள். சாந்தா வந்த நேரம் வந்த வீடு செழித்து வளர்ந்தது. அவள் சென்ற பிறகு பிறந்த வீடு படுத்து கொண்டது. சண்முக முதலியார் தன் பெண் தன் முகத்தில் விழிக்க மறுத்ததையே எண்ணி எண்ணி போய் சேர்ந்தார். பிள்ளைகள் இருவரும் வியாபாரம் செய்தார்களே தவிர அப்பாவைப் போல் அவர்களால் சேமிக்க முடியவில்லை. ஆனால் சதாசிவம் கெட்டிக்காரன். மாமனார் கொடுத்த வியாபாரத்தை பல மடங்காக பெருக்கினான். மேலும் மேலும் வெற்றி பெற்றான். சாந்தா அடியோடு மாறினாள். பழசையெல்லாம் உள்ளத்தில் பூட்டி வைத்தாள். பகட்டாக வளைய வந்தாள். அத்தையம்மாளை கிராமத்தை நோக்கி ஓட வைத்தாள். தானே அந்த வீட்டின் மகாராணியாக ஆட்டி வைத்தாள். காலம் ஓடியது. 2 குழந்தைகளுக்கு தாயானாள். சதாசிவத்திற்கு தன் மனைவியின் ராசி மேல் அபார நம்பிக்கை. எதை செய்தாலும் அவள் கையில் கொடுத்து வாங்கினார். காலப்போக்கில் இதுவே சாந்தாவுக்கு பெரும் கர்வத்தை உண்டு பண்ணியது. சமயங்களில் சதாசிவத்தையே எடுத்தெறிந்து பேசி அலட்சியப்படுத்தினாள். ஆனால் அவள் குழந்தைகள் மேல் அளவு கடந்த பிரியத்தை வளர்த்து கொண்டாள் சாந்தா. இராணுவ உடையில் இருந்த சங்கரை பார்த்து பக்கத்து சீட்டு குழந்தை போலீஸ் மாமா என்று அழைத்தது. சட்டென விழித்தவன் மெல்ல அதன் கன்னத்தை தட்டினான். என்ன என்பது போல் தலையசைத்தான். ஒண்ணுமில்லை என்று குழந்தையும் தலையை ஆட்டியது. சங்கருக்கு தன் குழந்தை பிராயத்தில் அவனும் சந்தியாவும் விளையாடிய ஞாபகத்துக்கு வந்தது. தலையில் தொப்பி வைத்து கொண்டு கையில் ஒரு குச்சி எடுத்துக்கொண்டு இருவரும் போலீஸ் விளையாட்டு விளையாடுவார்கள். அந்த விசாலமான வீட்டை சுற்றி சுற்றி வந்த அந்த நாட்கள் தான் எத்தனை இனிமையானவை என்று நினைத்து கொண்டான். சந்தியா என்றால் அவனுக்கு உயிர். மற்ற குழந்தைகள் போல் சண்டையில்லாமல் எப்போதும் ஒற்றுமையாக விளையாடும் சங்கரை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எத்தனை முறை பொறாமைப்பட்டிருப்பார்கள். அப்படி பொறாமைப்பட்ட அத்தனை பேரும் அவனை அருவருப்பாக பார்க்கும்படி ஆகிவிட்டது அந்த நிகழ்ச்சி. எத்தனை முறை அவன் சமாதானம் சொல்லி பார்த்தாலும் மனம் அதை கேட்காமல் பழைய அந்த கசப்பான சம்பவமே கண்முன் தோன்றியது. அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமா என்று அவன் கதற கதற அவன் தலையில் அந்த அசிங்கத்தை ஊற்றி அம்மாவின் ஆக்ரோஷமான உருவம் இன்னும் பல சமயம் தூக்கத்தில் அவனை அலறியலச் செய்யும். அம்மா எப்போதும் அப்படி இல்லை. வேலையாட்களிடம் கத்துவாள். இடுப்பில் கை வைத்து கொண்டு பக்கத்து வீட்டு பங்கஜத்திடம் சண்டையிடுவாள். அவள் வீட்டு குப்பை தன் வீட்டில் விழுந்து விட்டது என்று. மற்றபடி குழந்தைகளை அடிக்க மாட்டாள், கண்ணு என்றுதான் அழைப்பாள். இன்னும் கேட்டால் பதவுசாக இருக்கும் சங்கரிடம் அவளுக்கு அதிகப்படியான அன்பு. அப்படிப்பட்ட அம்மா அவளை வீட்டை விட்டு துரத்தினாள். அந்த நாள் முதல் சங்கர் அந்த வீட்டின் வாசற்படியை மதிக்கவில்லை. அந்த பிஞ்சு மனதுக்கு ஏற்பட்ட காயம் வைராக்கியமாக வளர்ந்தது. 15 வருஷம் கழித்து அவன் ஊரை மிதிக்கப் போகிறான். அம்மாவையும் தங்கையையும் பார்க்க போகிறோம் என்ற ஆர்வத்தை விட ஒரு பயம், படபடப்புத்தான் அவனிடம் மேலோங்கி இருந்தது. ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைத்து அவன் கண்கள் கலங்கின. ஒரு முறை திருவிழாவில் சந்தியா காணாமல் போனாள். கைப்பிடித்து கொண்டு கூடவே வந்து கொண்டிருந்தவள் திடீரென காணவில்லை. எல்லோரும் கதிகலங்க போனார்கள். நாலா பக்கமும் தேடி கடைசியில் ஒரு மூலையில் உள்ள பொம்மை கடையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். சங்கருக்கு அப்போது 10 வயதுதான். ஓடிப்போய் அவளை அப்படியே வாரி அணைத்து கொண்டான். மறுநாளே மாரியம்மன் கோயிலில் மொட்டையடித்து கொண்டான். சதாசிவம் கூட கலங்கி போனார். ஏண்டா சங்கரா மொட்டையடிக்கணும்? காணிக்கு ஏதாவது செலுத்திடலாம். தங்கச்சி கிடச்சிட்டாளே. இல்லைப்பா, நான் அம்மனிடம் வேண்டிக்கிட்டேன். நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சதாசிவம் பிள்ளையின் பாசத்தில் மெய்மறந்து போனார். எத்தனை பாசம், பொறுப்பு, விவேகம்! இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுக்க என்ன தவம் செய்தேனோ என்று அம்மனிடம் வேண்டிக் கொண்டார். ஆத்தா, என் பிள்ளைகள் நல்ல முறையில் வளரணும், நல்ல வாழ்க்கை அமையினும், ஒரு குறையும் இல்லாமல் அந்த பிஞ்சுகளை காப்பாற்று தாயே என்று வேண்டிக் கொண்டார். சில மணி நேரம் தன் தங்கை காணவில்லை என்றதால் தன் அழகான சுருளான முடியை இழக்க முன்வந்த சங்கர் அந்த தங்கையின் விசேஷங்களை காண வரவே இல்லை. ஒவ்வொரு முறையும் சந்தியாவிடமிருந்து உருக்கமான கடிதம் வரும். மனமிலகி போகலாம் என்று கிளம்புவான்.
ஆனால் அவன் உள்ளே இருக்கும் நெருப்பு அவனை போக விடாமல் தடுத்துவிடும். சந்தியாவின் திருமணம் கூட முடிந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவன் எல்லைப் பகுதியை காத்து கொண்டிருந்தான். இத்தனையும் எதனால்? யார் செய்த பாவம் யார் தலையில் விழுந்தது? செய்யாத குற்றத்துக்கு வீணேன் தண்டனை அனுபவித்தான். இத்தனையும் எழுதி கோர சிரிப்பு சிரித்த விதி முடிவுரையை எழுத அவனை மீண்டும் அதே ஊருக்கு அழைத்திருக்கிறது. அதுவும் அவன் அம்மாவின் கைப்பட எழுதிய கடிதம் மூலம். ஊருக்கு திரும்பி வா சங்கர், எனக்காக வா. கோணல் மாணலாக இருந்த ஒற்றை வரி கடிதம் அவனைச் சேர்ந்தபோது அவன் டெல்லியில் இருந்தான். உடம்பில் இருக்கும் அத்தனை இரத்த நாளங்களும் துடித்தது. கை கால்கள் தன் வலுவை இழந்தது போன்று அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து விட்டான். அம்மா அம்மா, இப்போதுதான் என் ஞாபகம் வந்ததா? ஏதோ அவன் அம்மாவையே நேரில் பார்ப்பது போல், அவள் மடியில் தலை சாய்த்து படுத்து கொண்டது போல் எண்ணி அந்த கடிதத்தின் மீது முகம் வைத்து சாய்ந்து கொண்டான். எத்தனை நேரம் அப்படி படுத்திருந்தான் என்று அவனுக்கே தெரியாது. எழுந்து உடனே டிக்கெட் எடுக்கச் சென்றான். இதோ இன்று வந்து கொண்டிருக்கிறான் அவன் தாயை நோக்கி. அளவுக்கு அதிகமாக அலங்காரம் செய்யும் போதும் அனாவசியமாக சண்டையிடும் போதும் எல்லோரும் மரியாதை கொடுக்கும் சதாசிவத்தை அவள் மதிக்காமல் நடக்கும்போது சங்கர் அவன் அம்மாவை வெறுத்திருக்கிறான். அவள் மேல் கோபப்பட்டிருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் மீறிய ஒருவித பற்று பாசம் அவனுக்கு அவன் தாயிடம் இருந்தது. அது அவளின் கடிதத்தை பார்த்ததும் அவன் துடித்த துடிப்பிலும் வெளிப்பட்டது. என்று மாயவரத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் சங்கரின் கண்களில் அவன் அந்த ஊரை விட்டு வெளியேறிய அந்த நாள் கண்முன் நின்றது. அன்று நல்ல மழை. தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் சங்கர். ஒரே சந்தோஷம். எப்படியும் இந்த முறை நான் தான் ஃபர்ஸ்ட் என்று துள்ளி குதித்து கொண்டு இருந்தான். வீடு திறந்தே இருந்தது. எங்கேயும் யாரும் காணவில்லை. அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டே உள்ளே சென்றான். முன்னறையில் பார்த்தான். சந்தியா இன்னும் பள்ளியிலிருந்து திரும்பவில்லை என்று உணர்ந்தான். எங்கே? யாரையும் காணோம். மா மா என்று சமையல் அறையை நோக்கி சென்றான். அது பழங்கால வீடு. பெரிய கூடம். கூடத்தின் இருபுறமும் 2 அறைகள். ஒன்று சதாசிவம் கணக்கு வழக்கு பார்க்க என்று ஒதுக்கி வைத்திருந்தார். இன்னொன்று சந்தியா சங்கர் படிக்க என்று. கூடத்தின் நேரே நீளமான வராண்டா. இருபுறம் 2 அறை. அதை தாண்டித்தான் சமையல் அறை. புத்தகத்தை வைத்துவிட்டு சாந்தாவை தேடிக்கொண்டு பின்கட்டில் இருக்கும் சமையலறையை நோக்கி நடந்தவன் வழியில் 2வது அறையில் பேச்சு சத்தம் கேட்டு சற்று நின்றான். இந்த ரூமில் யாரும் போக மாட்டாங்களே. பாட்டிதான் எப்போதாவது வந்தா இங்கே தங்குவாங்க. ஒருவேளை பாட்டி ஊரிலிருந்து வந்திருக்காங்களா என்று மெதுவாக கதவின் மேல் கையை வைத்தான். கதவு திறந்து கொண்டது. அங்கே அவன் கண்ட காட்சி அவனை நிலைகுலைய செய்தது. சாந்தா வேறு ஒரு ஆடவனுடன் கட்டிப்பிடித்து கட்டிலில். அவனையும் அறியாமல் மா என்று கத்திவிட்டான். பதறி அடித்து கொண்டு எழுந்தனர் இருவரும். அதற்குள் சங்கர் ஒரே ஓட்டமாக மாடியில் உள்ள தன் அறைக்குள் வந்து கதவை தாளிட்டு கொண்டு படுக்கையில் சுருண்டு விழுந்தான். நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. கண்களில் பெருகியது. அம்மா அப்பா என்று கேவி கேவி அழ ஆரம்பித்தான். விடலை பருவம். புரிந்ததும் புரியாமலும் இருக்கும் உணர்ச்சிகள். பார்க்கக்கூடாததை பார்த்த அதிர்ச்சி. வாழ்க்கையின் ரகசியங்களை கண்ட வெறுப்பு என்று அத்தனையும் அவனை சாட்டையால் அடித்தது போல் அடித்து போட்டது. படுக்கையில் விழுந்தவன்தான். வேலையாட்கள் கதவை உடைத்து உள்ளே வந்து பார்த்தபோது உடம்பு அனலாகச் சுட்டது. சதாசிவம் பதைத்து போனார். புள்ளை எதை கண்டு பயந்தது? இப்படி அனலாக கொதிக்குதே என்று வாரி தோளில் போட்டுக்கொண்டு டாக்டரிடம் சென்றார். சாந்தா கல்லாக நின்றாள். உணர்ச்சியற்று கிடந்தாள். சங்கர் போட்ட கூச்சலில் பின்கட்டிலிருந்து வேலையாட்கள் ஓடி வந்தனர். அதற்குள் சாந்தா அந்த நபரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டாள். ஆனால் பார்க்கக்கூடாத காட்சியை தன் பிள்ளை பார்த்து விட்டதே. இனி அவன் முகத்தில் எப்படி முழிப்பேன் என்று கலங்கி நின்றாள். பிள்ளையை தோளில் போட்டுக்கொண்டு ஓடிய கணவரை வெறித்து பார்த்து கொண்டே நின்றாள். இவள் இப்படி நிற்பதை வேலையாட்கள் கூட ஆச்சரியத்துடன் பார்த்தனர். எப்பவும் சத்தமும் ஆர்ப்பாட்டமுமா இருக்கும் இந்த அம்மாவுக்கு என்ன வந்தது? இன்னைக்கு இப்படி நிற்கிறாங்களே என்று புரியாமல் அவளை பார்த்தபடியே நகர்ந்தனர். அப்படி இப்படி என்று ஒரு வாரம் காய்ச்சல் சற்று இறங்கி உழவ ஆரம்பித்தான். ஆனால் அம்மா இருக்கும் பக்கம் கூட வரவில்லை. சதாசிவத்தின் அம்மா வந்திருந்தது மிகவும் வசதியாக போனது சாந்தாவுக்கு. மருந்து மாத்திரை என்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் சாந்தாவுக்குத்தான் ஒரு வாரம் தண்ணி கொள்ளவில்லை. எந்த நேரமும் கை கால்கள் படபடவென ஒரு உதல் இருந்தபடியே இருந்தது. உள்ளங்கை கால்கள் வேர்த்து மார்பு படபடவென அடித்து கொண்டது. எந்த வேளையிலும் நாட்டமில்லாமல் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். சங்கர் தூங்கும் நேரமாக பார்த்து மெதுவாக உள்ளே சென்று மகனை பார்த்தாள். சதாசிவத்திற்கு கூட இவளின் செய்கை சற்று ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சு இவளுக்கு? சரி, பிள்ளை முடியாமல் படுத்ததால் இப்படி இருக்காளோ? ஆனால் அதையெல்லாம் அலசி ஆராய அவருக்கு ஏது நேரம்? வழக்கம் போல் காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு பறந்தார். அன்று டிசம்பர் 8 விடியற்காலை 5 மணி இருக்கும். சங்கர் அறையிலிருந்து அம்மாவென அலறல் கேட்டு சதாசிவம் அவர் தாயும் ஓடி போன போது சாந்தா தலைவிரி கோலமாக சங்கரை பிரம்பால் அடித்து கொண்டிருந்தாள். சங்கரின் தலையெல்லாம் சாணி வழிந்து கொண்டிருந்தது.
சாணியை கரைத்து தலையில் கொட்டியிருக்க வேண்டும். அவனை வெறி பிடித்தவள் போல் அடித்து கொண்டிருந்தாள். என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கனுக்கு, இப்பதான் படுத்திழந்த பிள்ளை இந்த அடி அடிக்கிறேயே என்று அவளை ஒரு தள்ளு தள்ளி ஓடிப்போய் பேரனை கட்டி கொண்டாள். அந்த விவரம் அறியாத 12 வயது பாலகன் கோழி குஞ்சு போல் சுருண்டு விழுந்திருந்தான். என்ன பண்ணுவீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த கேடுகட்டவன் இனி முகத்தில் முழிக்கக்கூடாது. உடனே இவனை வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க என்று கத்தினாள். கொஞ்சமும் எதிர்பார்க்காத சதாசிவம் ஆடிப்போனார். என்ன சாந்தா, என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லு. குழந்தை ஏன் இப்போ அடிக்கிற? சாணியை ஊற்றி அடித்து. ஐயோ, அவனுக்கு என்னமோ தலையெழுத்து. தவமாதவமிருந்து பெற்ற பிள்ளையை இப்படி செய்வாங்களா? உட்காரு, மெல்ல சமாளிச்சிட்டு சொல்லு, என்ன ஆச்சு? யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். செய்யக்கூடாத செயலை செய்த இவன் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கொண்டு போய் எங்காவது ஹாஸ்டலில் சேருங்க. இல்லை, இப்போவே நான் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குவேன். சரி சரி, கீழே போ. அதற்குள் வீட்டில் உள்ள அனைவரும் அங்கு கூடி விட்டனர். என்னமோ ஏதோ தெரியல என்று கிசுகிசு தங்களுக்குள் பேசி கொண்டனர். வசந்தமான அந்த வீட்டில் மயான அமைதி நிலவியது. சப்த நாடியும் ஒடுங்கி அப்படியே தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் சதாசிவம். எப்போதும் கம்பீரமும் தவளும் அவர் முகத்தில் அப்பட்டமான பீதியும் சோகமும் கூடிக்கொண்டது. என்ன செய்வது? மகனை காப்பாற்றுவதா, மனைவியை நொந்து கொள்வதா என்று புரியாமல் கலங்கி போனார். யார் கண்ணு பட்டதோ இந்த குடும்பத்திற்கு இந்த மாதிரி சோதனை வரக்கூடாது. சதா, முதல்ல பிள்ளையை டாக்டரிடம் கூட்டிகிட்டு போய் காட்டு. நாம் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு அர்ச்சனை ஒன்று பண்ணிக்கிட்டு பட்டணத்தில் உன் சிநேகிதன் வீட்டுக்கு போய் அங்கே அவரிடம் கேட்டு நல்ல விடுதியாக பார்த்து சேர்த்துட்டு வா. பாவி, என்ன நினச்சிக்கிட்டு இப்படி செய்தாலோ? சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கட்டி வச்சேன் உன் தலையில். உன் வாழ்க்கையே இப்போது போராட்டமாக ஆயிடுச்சு. அம்மா, கொஞ்சம் சும்மாரு. நீ போய் சங்கரோட இரு. அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. அவனை விட்டு அப்படி இப்படி போகாத. நான் ஆக வேண்டியதை பார்த்துட்டு வரேன் என்று துண்டை உதறி தோளில் போட்டு கொண்டு சென்றார். நடை திறந்து போகும் பிள்ளையை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டே பேரனிடம் சென்றாள். அஞ்சிரவே சங்கரை அழைத்து கொண்டு சதாசிவம் ரயில் ஏறினார். ஊரே வேடிக்கை பார்த்தது. கண்ணு மூக்கு வைத்து ஜோடித்து பேசியது. கூனி குறுகி நடந்து போனான் சங்கர். பிஞ்சு நெஞ்சில் வேதனை கீறல்கள். இனி இந்த மண்ணை, இந்த மனிதர்களை சந்திக்கவே கூடாது என்று உறுதி கொண்டான். ரயில் ஏறுகையில் சிவகாமி இவனுக்காக விபூதியும் முறுக்கும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். ஓவென அவனையும் அறியாமல் ஒடிந்து போய் அழுதான். ஆயிற்று. இத்தனையும் நடந்து வருடங்கள் 15 ஓடிவிட்டன. இன்னும் சிறிது நேரத்தில் சாந்தாவை, அம்மாவை சந்தித்தே ஆக வேண்டும். அவளிடம் கேட்க கேள்விகள் அணிவகுத்து கொண்டிருந்தது அவன் மனதில். ஊரை நெருங்கி கொண்டிருந்தவனின் நெஞ்சில் வசந்தமான தென்றலாக சிவகாமியின் நினைவுதான் வந்தது. அப்பா எழுதிய கடிதத்துடன் அவளின் கல்யாண பத்திரிகையும் வந்தது. எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்கள் என்றுமே நிம்மதியாகத்தான் இருப்பார்கள். ஊருக்கு போனவுடன் சிவகாமி எங்கு இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு போய் பார்க்க வேண்டும். என்னுடன் அவள் பேசுவாளா? அவளும் என்னை தவறாக நினைத்திருப்பாளோ? குற்றமே செய்யாமல் இப்படி தண்டனை அனுபவித்தவன் நானாகத்தான் இருக்கணும். ராமன் தசரதன் சொல்லி காட்டுக்கு போனான். இவன் அம்மாவின் கட்டளைப்படி வீட்டை விட்டு சென்றான். அவ்வப்போது சதாசிவத்திடமிருந்து கடிதம் வரும். வீட்டில் நடக்கும் விசேஷங்களை பற்றி, உறவினர்களின் இறப்பை பற்றி, இப்படி எல்லா விஷயமும் எழுதுவார். ஒரு முறை வந்த கடிதம் சற்று கனமாக இருந்தது. இமயமலையின் பணியில் நடுங்கிக் கொண்டே படித்தான். அதில் அவன் பாட்டி இறந்துவிட்டதாக செய்தி இருந்தது. அது மட்டுமல்ல, இத்தனை நாளும் சாந்தா செய்த அக்கிரமங்களை எல்லாம் எழுதியிருந்தார் சதாசிவம். சாந்தா ரொம்ப ஊர் சுத்துறா. வீட்டை கவனிப்பதே இல்லை சங்கர். எப்போது பார்த்தாலும் பணம் பணம் என்று தொலைத்து எடுக்கிறாள். முன்பு மாறி என்னால் ஓடி ஓடி உழைக்க முடியவில்லை. ஒத்தாசை செய்ய வேண்டிய உன்னையும் என்னிடமிருந்து பிரிச்சிட்டாள். தங்கச்சிக்கு எப்போதும் உன் நினைவுதான் சங்கர். பாட்டி சாகும்போது உன் பெயரையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவோட தொல்லை என்னால் தாங்க முடியலடா. யார் வந்தாலும் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறா. ஏண்டா வாழறோம் என்று இருக்கு. பணத்தை சேர்த்த நான் நிம்மதியை தொலைச்சிட்டேன்டா என்று சாந்தாவின் நடவடிக்கை பற்றி எழுதியிருந்தார். ஆனால் அதற்கு அவன் பதில் போடவில்லை. பதில் போடக்கூடிய சூழ்நிலையில் அவன் இல்லை. இப்படி கடந்த சில வருடங்களாக சாந்தாவின் நடவடிக்கை பற்றி அவனுக்கு எழுதி கொண்டே இருந்தார் சதாசிவம். சரி, சங்கர் தான் என்ன செய்ய முடியும்? வேண்டாம் என்று ஒதுக்கிய பின் தலையிடக்கூடாது. இப்போது அம்மாவே அழைத்திருக்கிறாள். என்ன பூகம்பம் வெடிக்கப் போகுதோ? மாயவரத்தை அடைந்தது பஸ். பெட்டியுடன் இறங்கியவனை ஓடி வந்து பெட்டியை வாங்கி கொண்டான் தலைப்பாக கட்டிய ஆசாமி. வாங்க தம்பி வாங்க, ஐயா அனுப்பிச்சாங்க. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா என்று கையில் ஒன்றும் தலையில் ஒன்றும் பெட்டியை சுமந்து கொண்டு முன்னே சென்றான். சங்கருக்கு பிரமிப்பாக இருந்தது. இந்த ஊர் எத்தனை மாறி இருக்கிறது. முன்பு எங்கோ ஒரு கடை இருக்கும். இப்போது என்னடாவென்றால் ஜேஜேன்னு சந்தை மார்க்கெட் மாறி கடையும் ஹோட்டலும் மக்கள் கூட மாறியிருக்கிறார்கள். பின்கொசம் வைத்துதான் சேலை கட்டுவார்கள். இப்போது அங்கங்கே சுடிதார் அணிந்திருந்தவர்களை பார்க்க முடிந்தது. கொஞ்சம் தள்ளி வந்த பிறகு பச்சை பசேல் என்று வயல்வெளிகள் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. சுற்றுமுற்றும் திரும்பி திரும்பி பார்த்து ரசித்து கொண்டே வந்தான்.
அவன் வீடு இருக்கும் வீதியை வண்டி அடைந்தவுடன் இனம் புரியாத உணர்ச்சிகள் அவனை ஆட்கொண்டது. வீட்டின் முன் 10 பேர் திண்ணையில் உட்கார்ந்திருந்தனர். எங்கேயோ பார்த்த முகம் போன்று இருந்தது. வண்டியிலிருந்து இறங்கியதும் முதலில் எதிர்வீட்டை பார்த்தான். அந்த வீடு மட்டும் மாறாமல் அதே மாதிரி இருந்தது. யார் அது? வாசலில் சிவகாமியா? ஆமாம், அவளேதான். அவள் அம்மாவைப் போல் மடிசார் அணிந்து கொண்டு மஞ்சள் பூசிக்கொண்டு கிராமத்து தேவதை போல் இருந்தாள். அவளும் அவனை பார்த்து மென்மையாக சிரித்தாள். வாப்பா சங்கர், உள்ளே வா என்று ஓடி வந்து கட்டிக்கொண்டார் சதாசிவம். அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? அப்பாவா இது? வெள்ளை வெளியரென்று முரட்டிப்பாக போடும் சட்டை இல்லை, அகண்ட நிமிர்ந்த தோள்கள் இல்லை, முகத்தில் சவரம் செய்யாத ரோமங்களுடன். அப்பா, என்ன இப்படி ஆயிட்டீங்க? வாப்பா, உள்ளே வா. எனக்கு என்ன வயசாயிடுச்சு? அண்ணா ஓடி வந்த சந்தியாவை பார்த்ததும் திகைத்து போனான். என் தங்கையா இது? மஞ்சள் சரடு மின்ன, தாலி காலில் மெட்டி, சற்றே மேடிட்ட வயிறு, தாய்மையின் பொலிவுடன் நின்றவளை பார்த்தவுடன் கண்களில் திரையிட்டது. அவனால் தாங்க முடியாமல் அழுதே விட்டான். அண்ணா, எப்படின்னா இருக்க? இவர்தான் என் கணவர் என்று பக்கத்தில் சற்றே மாநிறமாக விபூதியிட்டு வேட்டி சட்டையில் இருப்பவரை அறிமுகப்படுத்தினாள். சங்கர் அவரின் கைகளை பற்றி கொண்டான். சாரி, உங்கள் கல்யாணத்திற்கு கூட வர முடியல. எல்லா அறிமுகம் முடிந்தவுடன் அப்பா அம்மா எங்கே என்று தயங்கி தங்கி கேட்டான். தம்பி, முதல்ல நீ போய் குளித்து முடித்து சாப்பிட்டுட்டு வா, பிறகு அம்மாவை பார்க்கலாம். அம்மா மேலே ரூமில் இருக்கா. ஏதோ கடனை என்று குளித்து முடித்து உணவு அருந்தி விட்டு அம்மாவை காண ஆவலாக சென்றான். அவன் கடைசியாக இருந்த அதே ரூமில் கட்டிலில் துணி மூட்டையாக சுருண்டு கிடந்தது ஒரு உருவம். இவளா அம்மா? எத்தனை உயரம், பருமன், மிடுக்குள்ள அம்மாவா இது என்று மெல்ல கட்டில் அருகில் சென்றான். அங்கே சாந்தா வெறும் எலும்பு கூடாக கருத்து சுருங்கி படுத்து கிடந்தாள். முகத்தில் ஆங்காங்கே திட்டு திட்டாக கருமை. தலைமுடியெல்லாம் கொட்டி 15 வருஷம் முன் பார்த்த அம்மாவுக்கும் இப்போது இருக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அம்மா என்று மெல்ல கூப்பிட்டான். அவன் வார்த்தையே அவனுக்கு அந்நியமாக இருந்தது. அம்மா என்று மறுபடியும் குரல் கொடுத்தான். மெல்ல கண்களை திறந்தாள் சாந்தா. மயக்கத்திலிருந்து விழித்த கண்கள் எதிரே இருக்கும் உருவத்தின் அடையாளத்தை தேடியது. அம்மா, சங்கர் அம்மா. அந்த பெயரை கேட்டதும் சாந்தாவிடமிருந்து பெரிய கேவல் வெளிப்பட்டது. சங்கரா? சங்கர், எப்போ வந்த? இப்போவாவது வந்தியே? உன்னை பார்க்கத்தான் உயிரை பிடிச்சிட்டு இருக்கேன். சாமி, நான் உனக்கு ரொம்ப கொடுமை செய்துட்டேன், மன்னிச்சிடப்பா. மெல்ல அவள் கையை பற்றியபடி அருகில் உட்கார்ந்தான். என்னாச்சுமா? ஏன் இப்படி ஆயிட்ட? உடம்புக்கு என்ன? நான் செய்த பாவத்திற்கு எல்லாம் கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு. சங்கர், சாப்பிட்டாயா? நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். அந்த கதவை சாத்திட்டு வா. சங்கர் எழுந்து சென்று கதவை சாத்திவிட்டு வந்தான். சங்கர், அம்மா ஏன் அப்படி நடந்துட்டான்னு இத்தனை வருஷமாக நினச்சிருப்பல்ல. கடைசி காலத்தில் உன்னிடம் எல்லாம் சொல்லணும், மனசு விட்டு அழணுன்னு காத்துட்ருக்கேன். இப்போது என்னோட ரத்தமெல்லாம் பூச்சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏதோ பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்க. நான் அதுக்காக வருத்தப்படல. இந்த முடிவு நான் எதிர்பார்த்தது தான். இப்போது நான் கடைசி கட்டத்தில் இருக்கேன். அதனால் உன்னை வரவழைச்சேன். எனக்கு தெரியும் நீயும் என்னை மாதிரி வைராக்கியம் பிடிச்சவன் என்று. நானாக கூப்பிடாட்டா நீ இந்த வேட்டை மிதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து பேசியதால் மூச்சு வாங்கியது. சங்கர் பக்கத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து வாயில் புகட்டி விட்டான். சங்கர், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீ வீட்டை விட்டு போகிறதுக்கு 1 மாதம் முன்னாடி கடைத்தெருவுக்கு போயிருந்தேன். பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு திரும்புறப்ப தான் அந்த உருவத்தை பார்த்தேன். அப்படியே திகைச்சு போயிட்டேன் என்று ஆரம்பித்து தன்னுடைய பழைய வாழ்க்கையை மகனிடம் கூறினார். அவர் நான் காதலித்த சீனிவாசன். பல வருஷத்திற்கு அப்புறம் அப்போதுதான் அவரை பார்த்தேன். என் அப்பாவால் அடிபட்டு வேலை இழந்து பல கஷ்டங்களுக்கு ஆளாகி அப்போதுதான் அங்கே ஏதோ ஒரு கடையில் கணக்கெழுதுவதாக சொன்னார். சங்கர், சத்தியமாக அவரை பார்த்தபோது எனக்கு பாவமாக இருந்தது. பழசையெல்லாம் நான் மறந்துட்டேன். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் அவரை வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு அவரை அழைச்சிட்டு வந்துட்டேன். அவரும் 2 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தார். உங்கள் அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தினேன். வேறு ஏதாவது நல்ல வேலை ஏற்பாடு செய்து கொடுங்கன்னு கேட்டேன். சரி பார்க்கலான்னு சொன்னார். வேலை விஷயமா தெரிஞ்சிட்டு போக 2-3 முறை சீனிவாசனும் வந்துட்டு போனார். அதை யாரோ உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு என்னை சந்தேகப்பட்டு சண்டை போட்டார். என்னோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே. நானும் வேணுனே எதிர்த்து ஏடாகூடமாக பேசினேன். ஆமாம், அவனோட ஓடி போயிடுவேன். நீ என்ன செய்வேன்னு கேட்டேன். மறுநாள் என்னை வலுக்கட்டாயமாக ஆஸ்திரிக்கு அழைச்சிட்டு போய் எனக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்துட்டாரு. வீட்டில் எல்லோரிடமும் நான் பாத்ரூமில் விழுந்துட்டதாகவும் உள்காயம் பட்டிருக்கு, 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் என்று சொல்லி நம்ப வச்சார். அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் நொறுங்கி போயிட்டேன். நான் எப்படி போனாலும் கவலை இல்லை. ஆனால் அவர் வம்சம் கரைபடக்கூடாதுன்னு நினச்சார். எவ்வளவு கீழ்த்தரமாக என்னை நினச்சிருந்தா இப்படி செய்திருப்பார். அவரை பொறுத்தவரை இந்த மனவேதனையில் இருந்தபோது தான் சீனிவாசன் மறுபடியும் வந்தார்.
எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற அண்ணன் அம்மா எல்லோரும் ஒரு அடி தள்ளி போயிட்டாங்க. சீனிவாசனை பார்த்ததும் என்னையும் அறியாமல் எல்லாவற்றையும் சொல்லி அழுதேன். காய்ந்து போன மண்ணில் தண்ணீரை ஊற்றினா எப்படியோ அப்படித்தான் இருந்தது அவரோட நிலைமை. அதனால் ஏற்பட்டது தான் அன்றைக்கி நீ பார்த்த காட்சி. நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. உன் முகத்தில் விழிக்க எனக்கு தைரியம் இல்லை. அதே சமயம் கோழையாக செத்துப்போகும் மனசில்லை. பாலனும் வாழ்ந்து உங்கள் அப்பாவை அணு அணுவாக சித்திரவதை செய்யணும். வெளியில் நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ளே எத்தனை வக்ரம் அவரிடம் இருக்குது. இப்படிப்பட்டவரை அலைகழிக்கணும்னு தீர்மானித்தேன். உன்னை அவரிடமிருந்து பிரித்தா அவரோட பாதி உயிர் போன மாதிரி. அதே சமயம் என்னாலேயும் உன்னை பார்த்து கொண்டு வாழ முடியாது. அதனால தான் அப்படி செய்தேன். அவரோட வாழ்ந்தும் வாழாமல் அவரை வதைச்சேன். உங்கள் அப்பா ஒரு கோழை. என்னை அதட்டி ஆளத் தெரியாது தாயேன்னு காலில் விழுவார். என் ராசியில் அவருக்கு அபார நம்பிக்கை. எதை செய்தாலும் என் மூலமாகத்தான் செய்வார். அதை வச்சு அவரை படாத பாடுபடுத்தினேன். போதும், இப்போ சோர்ந்து போயிட்டேன். உன்னிடம் சொல்லாமல் போயிருந்தால் என் கட்டை வேகாது. சொல்லிட்டேன்டா. என்னை மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உன் கையில் தான் இருக்குது. உன் கையால் நான் கொல்லி வாங்கிட்டு போகணும். பேசி முடித்த களைப்பில் அவன் கைகளை பற்றி அழுத்தினால் மெல்ல அணைத்து தட்டி கொடுத்தான். கணக்கு பிள்ளை கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தார். அம்மா, ஐயா இதில் உங்களை கையெழுத்து போட சொன்னார் என்றார். என்ன என்று சாந்தா கண்களாலேயே கேட்டாள். டெண்டர் மனு என்று மென்று விழுங்கினார். பாத்திய சங்கர், கட்டையில் போகிறப்ப கூட என்னை விடமாட்டார். கணக்கு பிள்ளை மைப்பேடை நீட்டினார். கை நாட்டு வைக்க கையை நீட்டிய போது பக்கத்தில் உள்ள தண்ணீர் டம்ளர் பேப்பரில் கவிழ்ந்து மை கலைந்தது. ஐயோ ஐயோ, கோவிச்சுவார். இன்றைக்கி அனுப்பணுமே. இதோ போகிற வேற படிவம் வாங்கிட்டு வரேன் என்று தலை தெறிக்க ஓடினார். சங்கர் தனக்குள் சிரித்து கொண்டான். படுக்கையில் இருந்தபடியே அம்மாவால் அப்பாவை ஆட்டி வைக்க முடிகிறதே என்று வியந்தான். அவனுக்கு தெரியும், சாந்தா வேண்டுமென்று தான் தண்ணீர் கோப்பையை தட்டிவிட்டாள். அம்மா, உன் பாரம் இறங்கியிருக்கும். போதும் பேசினது, ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று போர்வை சரியாக போர்த்திவிட்டு வெளியில் வந்தான். வெளியில் வந்தவனுக்கு கொஞ்சம் காலார நடந்தால் தேவலை போல இருந்தது. வீட்டை விட்டு வீதிக்கு வந்தவன் எதிர்த்த வீட்டில் சிவகாமியின் அப்பா அப்போதுதான் தன் உச்சிக்கால பூஜையை முடித்து கொண்டு உள்ளே நுழைந்து கொண்டார். இவனை பார்த்ததும் நின்று, வாங்கோ, எப்போ வந்தீங்க என்றார். என்ன மாமா, என்னை போய் வாங்கோ போங்கோ, எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கும். சிவகாமியை பார்த்தீங்களா? சிவகாமின்னு குரல் கொடுத்தார். கைகளை துடைத்து கொண்டு வெளியில் வந்த சிவகாமி சங்கரை பார்த்ததும், வா சங்கர், உள்ளே வா, இப்போவாவது எங்கள் ஞாபகம் வந்ததே என்றார். மெல்ல உள்ளே நுழைந்த சங்கர் கோயிலுக்குள் இருப்பதை போன்று உணர்ந்தான். மாமி, அம்மா போய் 2 வருஷம் ஆகுது. உட்காரு சங்கர், எங்கள் ஆத்துக்காரை அழைச்சிட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். சற்று நேரத்தில் கையை பிடித்து அவரை அழைத்து வந்தாள். சங்கர் அதிர்ந்து போனான். அவருக்கு கண் தெரியாதா? வார்த்தை தொண்டை குழிக்குள்ளேயே நின்றது. இவர்தான் சங்கர், என் பாலிய சிநேகிதர் என்று அவள் கணவரை சங்கரின் அருகே அமரச் செய்தாள். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. இராணுவத்தில் இருப்பதாக சொன்னாள். அப்படியா? ஆமாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் திருக்கடையூரில் குருக்களாக இருந்தேன். இப்போ 1 வருஷமாக தான் கண் பார்வை குறைஞ்சி போச்சு. அங்கே மாமாவோட இருந்துடலான்னு வந்துட்டேன். இங்கே அம்பாள் சன்னதியில் இருக்கேன். இங்கே இருக்கிற ஊர்க்காரா ரொம்ப நல்ல மாதிரி. மாமாவிடம் காண்பிக்கும் மரியாதையை என்னிடமும் காண்பிக்கிறான். சங்கர், நீ நம்ப மாட்ட. இவர் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணால் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். மறுநாள் கூட கலைக்கவே மனசு வராதுன்னு அப்பா சொல்வார் என்று பேசியபடியே காஃபியை கொண்டு வந்து கொடுத்தால் அவளை பிரமிப்புடன் பார்த்தபடியே வாங்கி கொண்டான். சங்கரா, இங்கே வா என்று சிவகாமி நுழைந்தவுடன் தூக்கி வாரி போட்டவனாக நிமிர்ந்தான். என்ன சங்கர், அப்படி பார்க்குற? இவன் என் பிள்ளை சங்கர மகாதேவன் என்று 3 வயது குழந்தையை காண்பித்தாள். தெய்வ விக்கிரகம் மாறி இருந்த அந்த பிஞ்சை அப்படியே அள்ளி மடியில் வைத்து கொண்டான் சங்கர். ஆயிற்று. சங்கர் வந்து 2 தினங்கள். சாந்தாவின் நிலைமை மிகவும் மோசமாக போனது. உறவினர்கள் எல்லாம் வந்து கூடியிருந்தனர். உயிர் எப்போது பிரியும் என்று காத்திருந்தனர். சதாசிவ முதலியார் முகத்தில் ஜீவன் இல்லாமல் மூளையில் முடங்கி கிடந்தார். பிள்ளைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், என்னை பற்றி என்ன நினைப்பானோ என்று அஞ்சி அவனிடம் பேசினார். சங்கரும் அவரை புரிந்து கொண்டார். அப்பா, போனது போகட்டும். எது நடக்கணும் என்று இருக்கிறதோ அது நடந்தே தீரும். நாம் எல்லாம் பொம்மைகள்தான். யாரும் யார் மேலேயும் தப்பு சொல்ல வேண்டாம். ரிலாக்ஸ்டாக இருங்கள் என்று சமாதானம் கூறினான். சாந்தாவின் இறுதி யாத்திரை தொடங்கியது. அவனிடம் கொல்லி வாங்கி கொண்டு நிம்மதியாக போய் சேர்ந்தாள். சில தினங்கள் கழித்து சங்கருக்கு இராணுவத்திலிருந்து அழைப்பு வந்தது. அவன் புறப்பட தயாரானான். சதாசிவம் ஆடிப்போனார். தம்பி, உனக்கு என்ன குறைச்சல்? இங்கே இருப்பா. நீ எதுக்கு இப்போ போகணும்? மறுபடியும் என்னை தனியாக விட்டுட்டு போயிடாதே ஐயா என்று சிறு குழந்தை போல் அழுதார். அப்பா, இப்போது
இப்போது தான் நான் நிச்சயம் போகணும். இத்தனை நாள் பணியாற்றதை விட இப்போ என்னோட சேவை ரொம்ப முக்கியமானது. கார்கில் பகுதியை நம் எதிரிகள் முகாமிட்டிருக்கார்கள். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கு. என் கடமை முடித்துவிட்டு நான் வருவேன். நிச்சயம் உங்களோட வாழ்வேன். என்னை ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்க என்று கால்களில் விழுந்தவனை சேர்த்து அணைத்து கொண்டார். சங்கர் பெட்டி படுக்கையுடன் கிளம்பினான். எது வீட்டிலிருந்து சிவகாமி தன் பிள்ளையுடன் ஓடி வந்தாள். கையில் விபூதியும் பட்சணமும். அவள் பிள்ளை அவளின் முந்தானையை பிடித்து கொண்டு சங்கரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். நல்லபடியாக போயிட்டு வா சங்கர், இந்தா என்று கொண்டு வந்ததை அவன் கைகளில் திணித்தாள். நீ வரியாடா சங்கரா என்று குழந்தையின் கன்னத்தை கிள்ளினான். அப்புறமா வாரேன் என்று அது மழலையில் கொஞ்சியது. ரயில் நிலையத்தில் வந்து இறங்கினான். மேகமூட்டமாக இருந்தது. கருமேகம் திரண்டு வந்து கொண்டு இருந்தது. எத்தனை மலைகளையும் காடுகளையும் இது கடந்திருக்குமோ. ஆங்காங்கே மழைநீரை சேகரித்து கொண்டு இந்த மேகம் வந்திருக்கும் என்று ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் போட ஆரம்பித்தது வானம். அப்பாடா, அந்த மலைமேகத்திற்குத்தான் எத்தனை சந்தோஷம். மெல்ல மெல்ல தான் சுமந்து வந்த நீரை இறைக்கத் தொடங்கியது. அந்த மலைச்சாரலில் நனைந்தபடியே ரயிலில் ஏறினான் சங்கர். இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.